வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா இக்பால். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் விரைவில் நல்ல முடிவு, முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு பிரச்சினையில் தற்பொழுது ஏதும் செய்ய இயலாது, தமிழக அரசு நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பளிப்பதாக பிரதமர் மோடி உறுதி. தமிழகம் முழுவதும் தன்னெழுச்சியாக தொடரும் போராட்டம், ஜல்லிக்கட்டு தடையை நீக்கும் வரை போராட முடிவு. ஜல்லிக்கட்டுக்காக போராடுபவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம், ஐஜேகே செயல் தலைவர் ரவி பச்சமுத்து அறிவிப்பு. நாளை ஆட்டோ ஓடாது, தனியார் பள்ளிகள் இயங்காது என அறிவிப்பு, போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பொது வேலைநிறுத்தம். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக அரசு விரைவில் நல்ல முடிவை எடுக்கும் என முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு அனுமதி கோரியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் தன்னெழுச்சியாக மாணவர்களும் இளைஞர்களும் திரண்டு மேற்கொண்டுள்ள போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இதனையடுத்து தில்லி சென்ற முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் மோடியை சந்தித்து ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக பேசினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் இயற்றுமாறு பிரதமரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு தொடர்பாக மாநில அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைக்கும் மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்ததாகவும் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறினார். தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டை, தமிழகத்தினுடைய பாரம்பரியமான உரிமையை, வீர விளையாட்டை மீண்டும் நடத்துவதற்குரிய அவசர சட்டத்தினை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தினையும் வலியுறுத்தி மாண்புமிகு பாரத பிரதமரிடம் தெரிவித்தேன். மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னமும் தனது தீர்ப்பை வழங்கவில்லை என்றும், எனவே மாநில அரசு இது தொடர்பாக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து உடனடியாக எடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே தில்லியில் இருந்து சென்னை திரும்பவிருந்த முதல்வர் பன்னீர்செல்வத்தின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தில் போராட்டம் வலுத்து வரும் நிலையில் அவசர சட்டம் தொடர்பாக தமிழக அரசின் மூத்த அலுவலர்களிடமும் முதல்வர் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு வழக்கு நிலுவையில் உள்ளதால் ஜல்லிக்கட்டு பிரச்சினையில் தற்பொழுது ஏதும் செய்ய இயலாது என்று பிரதமர் மோடி விளக்கம் அளித்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி இன்று காலை தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமரிடம் கோரிக்கை மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடி அளித்த விளக்கத்தில் ஜல்லிக்கட்டின் கலாச்சார முக்கியத்துவத்தை தான் பாராட்டுவதாகவும், எனினும் ஜல்லிக்கட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் உடனடியாக ஏதும் செய்ய இயலாது என்று தெரிவித்துள்ளார். தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வறட்சியை எதிர்கொள்வதில் தமிழக அரசிற்கு தேவையான உதவியை மத்திய அரசு செய்யும் என்று தெரிவித்துள்ள மோடி, வறட்சி பற்றி ஆய்வு செய்ய விரைவில் மத்திய குழு தமிழகத்திற்கு வருகை தரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் இயற்ற தமிழக அரசிற்கு அதிகாரம் இருப்பதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகில் ரோக்தி தெரிவித்துள்ளார். மாநில அரசின் சட்டத்தை உச்சநீதிமன்றம் நிராகரிக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார். தமிழக அரசின் மனு தொடர்பாக மத்திய சட்ட அமைச்சகத்துக்கு அளித்துள்ள விளக்கத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சென்னை மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி மாணவர்களும் இளைஞர்களும் தன்னெழுச்சியாக மேற்கொண்டுள்ள போராட்டம் 3வது நாளாக நீடிக்கிறது. தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக உச்சநீதிமன்ற தடை காரணமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவில்லை.
தடை நீடிப்பதால் இந்த ஆண்டும் பொங்கல் திருநாளை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவில்லை. இதனையடுத்து சென்னை மெரினா கடற்கரையில் கல்லூரி மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் தன்னெழுச்சியாக திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரியும் பீட்டாவுக்கு தடை விதிக்க வலியுறுத்தியும் போராட்டத்தின் பொழுது முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. கொட்டும் மழையையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 3வது நாளாக இன்றும் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வாடிவாசல் திறக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடத்த கோரி அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களை விடுவிக்க கோரி தொடங்கிய போராட்டம் 4வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் அலங்காநல்லூரைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி சுற்றியுள்ள பல கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்றுள்ளனர். வெளியூர்களில் இருந்து வந்துள்ள மக்களுக்கு அலங்காநல்லூர் மக்களே உணவு சமைத்து கொடுக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி மூடி வைத்திருக்கும் வாடிவாசலை திறக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு நடைபெறும் வரை போராட்டம் தொடரும் என மதுரை தமுக்கம் திடலில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் தமுக்கம் திடலில் கடந்த 4 நாட்களாக மாணவர்கள், இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழரின் பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதில் ஒருபொழுதும் தாங்கள் பின்வாங்க மாட்டோம் என அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். மதுரை அருகே செல்லூரில் ரயில் மேம்பாலத்தில் அமர்ந்து மாணவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தென் மாவட்ட ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் இருந்து மதுரை வழியாக நாகர்கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் மதுரை செல்லூர் மேம்பாலம் அருகே வந்தது. அப்பொழுது மாணவர்கள் ரயில் பாதையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் ரயில் போக்குவரத்து பல மணி நேரம் பாதிக்கப்பட்டது. பின்னர் 1000க்கும் அதிகமான மாணவர்களும் மக்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் மதுரையில் இருந்து சென்னைக்கும் தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்குமான ரயில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 2வது நாளாக இன்றும் போராட்டத்தில் 10,000க்கும் அதிகமான மாணவர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் தற்கொலைக்கு முயன்ற மாணவர் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதால் தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய விடிய நடைபெற்ற இந்த போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து நீடிக்கிறது. இதனிடையே ரயில் மறியலில் ஈடுபட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ரயிலை நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது லோகேஷ் என்ற மாணவர் உயரழுத்த மின்சார கம்பியை பற்றி தற்கொலைக்கு முயன்றார். இதில் படுகாயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மஞ்சக்குப்பம் திடலில் 1000க்கும் அதிகமான மாணவ மாணவியர் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களில் 8 மாணவர்கள் நேற்று தொடங்கி 2வது நாளாக இன்றும் உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்காக போராட்டத்தில் பங்கேற்றுள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்திய ஜனநாயக கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பாக அறிக்கை ஒன்றை இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவரான ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே ஜல்லிக்கட்டு நடத்துவது என்பது பெரும் சிக்கலாக இருந்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் காலம் காலமாக நடத்தப்பட்டு வரும் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய துரதிருஷ்டமான சூழல் காரணமாக இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்துடன் ஜல்லிக்கட்டை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தடைகளை தாண்டி பொங்கலின் போதே ஆங்காங்கே ஜல்லிக்கட்டுகள் நடைபெற்ற நிலையில் பொங்கலுக்கு பிறகு அனைத்தும் ஓய்ந்துவிடும் என்றே ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர்கள் கருதினர் என்று குறிப்பிட்டுள்ள செயல் தலைவர் ரவி பச்சமுத்து, ஆனால் பொங்கலுக்கு பிறகும் தன்னெழுச்சியாக அலங்காநல்லூரில் தொடங்கி சென்னை மெரினா கடற்கரை வரை மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் தமிழ் இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் போராடத் தொடங்கியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். தமிழகமே கொந்தளித்துக் கொண்டிருந்த போதிலும் மிகவும் அமைதியான முறையில் ஆனால் உறுதியான வழியில் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் பல்வேறு நிலைகளை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ரவி பச்சமுத்து, வாடிவாசல் திறக்கப்பட்டு காளைகள் கட்டவிழ்த்து விடப்படும் வரை போராட்டத்தை தொடர்வதில் இளைஞர்களும் மாணவர்களும் உறுதியாக இருப்பது
பாராட்டத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். போராடிக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்திய ஜனநாயக கட்சி உறுதுணையாக நிற்கும் என்பதுடன் தேவையான உதவிகளையும் செய்யும் என்றும் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களும் இளைஞர்களும் போராடிக் கொண்டிருக்கும் களங்களில் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் அனைத்து உதவிகளையும் செய்வார்கள் என்று தெரிவித்துள்ள ரவி பச்சமுத்து இளைஞர்களின் உறுதியான போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்டம் முனைப்புடன் நடைபெற்று வரும் நிலையில் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வாடிவாசல் திறக்கும் வரை போராட்டம் நடைபெறும் என இளைஞர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் மாவட்டம் முழுவதிலும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவித்து மதுரை மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் நாளை மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்று வரும் வேளையில் பேருந்துகள், ஆட்டோக்கள், தனியார் பள்ளிகள் நாளை இயங்காது எனவும் வணிக நிறுவனங்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்த கோரி மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் வேளையில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளை அரசு பேருந்து தொழிற்சங்கங்கள் பொது வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். சென்னை பல்லவன் இல்லத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய தொழிற்சங்கத்தினர் தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் 10க்கும் அதிகமான தொழிற்சங்கங்கள் பங்கேற்க இருப்பதாகவும் இதில் அண்ணா தொழிற்சங்கம் தவிர்த்து பிற தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 40 லட்சம் போக்குவரத்து தொழிலாளர்கள் இதில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்தார். மாணவர்களும் இளைஞர்களும் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள் முழு ஆதரவளிப்பதும் நேரடியாக அவர்களோடு கைகோர்த்து களத்தில் இறங்குவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நாளைய தினம் 20/1/2017 அன்று போக்குவரத்து, ஆட்டோ, சாலை போக்குவரத்து, மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் நாளைய வேலை நிறுத்தத்தில் முழுமையாக பங்கு பெற உள்ளன. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாளை தமிழகம் முழுவதும் ஆட்டோக்கள் இயங்காது என தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளன மாநில பொதுச் செயலர் சிவாஜி தெரிவித்துள்ளார். மேலும் நர்சரி பள்ளிகள், மெட்ரிக், சிபிஎஸ்இ உள்ளிட்ட தனியார் பள்ளிகளும் நாளை இயங்காது என தமிழ்நாடு நர்சரி பள்ளிகள் சங்க தலைவர் நந்தகுமார் தெரிவித்தார். இதேபோல் தமிழகம் முழுவதும் நாளை அனைத்து தனியார் பள்ளிகளும் இயங்காது என தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் மாநில செயலர் இளங்கோவன் கூறினார். இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை தீவிரமடைந்துள்ள மாணவர்கள் போராட்டம் காரணமாக தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை இயக்குவது ஒரு பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அவருடைய பாதுகாப்பு, மாணவருடைய பாதுகாப்பு கருதி, பள்ளி வாகனங்களுடைய பாதுகாப்பும் கருதி நாளை பள்ளியை நடத்துவது முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாளை விடுமுறை அளித்து நாளை தனியார் பள்ளிகள் அனைத்தும் இயங்காது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் நாளை 2 திரைப்பட காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டை தடை செய்யக்கூடாது, அதை உடனே அனுமதிக்க வேண்டும் என்று நமது இளைஞர்கள், முக்கியமாக மாணவர்கள் இதை பெரிய போராட்டமாக ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் எப்படியாவது துணை நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக, பின்பலமாக நாங்கள் நிற்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய ஆதரவை காண்பிக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய திரையரங்குகள் எங்களுடைய ஆதரவை காண்பிப்பதற்காக நாளைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை நாளை 2 காட்சிகள் மாலை 6 மணி வரை காட்சிகள் அனைத்தையும் ரத்து செய்வதென்று முடிவெடுத்திருக்கோம், தீர்மானித்திருக்கிறோம். ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக முடிவெடுக்கும் வகையில் தமிழக பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என திமுக பொருளாளரும் பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். தென் மாவட்டங்களில் நிலவும் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு இதை பற்றி விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், தமிழக பேரவை கூட்டத்தை கூட்டி ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்கும் முயற்சிக்கு ஆதரவு அளிப்பதாக பிரதமர் மோடி அளித்துள்ள உறுதிமொழியினை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். போராட்ட களத்தில் உள்ள மாணவர்களின் உணர்வுகளை முதல்வர் மதிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ஜல்லிக்கட்டு நடத்த உடனடியாக சட்டம் இயற்ற மாநில அரசை வலியுறுத்தியும் தமிழக உரிமைகளை நசுக்கும் மத்திய அரசின் போக்கை கண்டித்தும் திமுக சார்பில் நாளை ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என கட்சியின் செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.
ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கம் பங்கேற்கும் கூட்டு இயக்க தலைவர்கள் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு ஆதரவாக மக்கள் நல கூட்டு இயக்கம் நாளை போராட்டத்தில் பங்கேற்கும் என மக்கள் நல கூட்டு இயக்கம் அறிவித்துள்ளது. சென்னையில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ரா. முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஜி. ராமகிருஷ்ணன், மாணவர்களுக்கு ஆதரவாக மக்கள் நல கூட்டு இயக்கம் நாளை போராட்டத்தில் பங்கேற்கும் என தெரிவித்தார். மத்திய அரசு நினைத்தால் அவசர சட்டம் கொண்டுவர முடியும் என்றும் ஜி. ராமகிருஷ்ணன் கூறினார். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களும் மாணவர்களும் எழுச்சியாக நடத்தி வரும் போராட்டத்தை ஆதரிப்பதோடு நாளை தமிழகத்தில் நடைபெறவுள்ள கடையடைப்பு மற்றும் தொழிலாளர்கள் போராட்டத்தை ஆதரிப்பது பங்கேற்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகளின் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், மாணவர்களின் போராட்டம் திசை திருப்பப்படுவதால் வீண் விரயம் ஆவதாக தெரிவித்தார். போராட்டம் என்பது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகத்தான் அமைய வேண்டும். ஒரு தொண்டு நிறுவனம் பொதுநல வழக்கு தொடுத்ததற்காக அந்த தொண்டு நிறுவனத்தை தடை செய்வதற்காகவே இவ்வளவு பெரிய மாணவர் சக்தி பயன்பட வேண்டும் என்றால் அது விரயமாகிவிடும். ஆகவே இதற்கு பின்னால் வேறு யாரோ மாணவர் சக்தியை சுரண்டுகிறார்களோ, தவறாக பயன்படுத்துகிறார்களோ, திசை திருப்புகிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தினர் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இயக்குநர்கள் SP முத்துராமன், பாரதிராஜா, விக்ரமன் ஆகியோர் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இப்போது மாணவர்களாகிய காளைகள், வீர மங்கைகள் கலந்து கொண்டு 3 நாட்களாக போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவருடைய போர்க்குரல் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இங்கே பங்கு பெற்றிருக்கிற அத்தனை தமிழர்களையும் இந்த ஒற்றுமையோடு செயல்பட்டால் நாம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். மாநில அரசு எந்த முடிவெடுத்தாலும் மத்திய அரசு துணை நிற்கும் என்று மோடி சொல்லியிருக்கார். இந்த வெற்றிக்கு அடிப்படையில் தமிழக முதல்வர் OPS அவர்கள், OPSக்கும் இந்த மாணவர்களுக்கும் இந்த மண் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறது. தலைவணங்கும். இவ்வளவு பெரிய மாணவர்களுடைய ஒற்றுமையான எழுச்சியான ஒரு போராட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு போராட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு, இல்லைன்னா சேர்ந்து போராடி இருக்கோம். ஆனால் இப்போ மாணவர்களுடைய எழுச்சி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மாணவர்கள் பக்கம் சாய வச்சு இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை எல்லாரையும் உணர வச்சிருச்சு. நிச்சயம் இந்த போராட்டம் வெற்றி பெறும். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைத்தே தீரும். வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் விதித்த தடை எதிர்த்து இன்று மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக பொங்கி எழுந்துள்ளார்கள். எந்தவித அரசியல் கலப்பும் இல்லாமல் எப்படி நாங்கள் 65, 66 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள்லாம் போராடி செவத்தில் எழுதி அடி வாங்கி போலீஸ்கிட்ட எப்படி போராடி ஜெயிச்சோமோ அதே மாணவர்கள் போராட்டம் எழுந்திருக்குது. எனக்கு அந்த நினைவுகள் தான் வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆதரவாக மாநிலம் முழுவதும் வணிகர்கள் நாளை கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உறுதியான நடவடிக்கையை முதல்வர் பன்னீர்செல்வம் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பிரதமர் மோடியைப் போல நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறி தமிழர்களின் உணர்வை புண்படுத்திவிடக் கூடாது என்று கூறிய அவர், மாநிலம் முழுவதும் மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் போராட்டம் நடத்தி வருவதற்கு தங்களின் ஆதரவு உண்டு என்றும் தெரிவித்தார். மாணவர் மத்தியிலே 1965ஆம் ஆண்டுக்கு பிறகு மாபெரும் பெரிய புரட்சி எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த சட்டம் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தமிழகம் தழுவிய அளவிலே நாளை 21 லட்சம் வியாபாரிகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக கடைகளை அடைத்து சென்னையிலே கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நாளை லாரிகள் இயக்கப்பட மாட்டாது என தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது.
சேலத்தில் உள்ள லீ பஜார் வர்த்தக சங்கத்தினர் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து நாளை ஒருநாள் கடையடைப்பு நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் குமாரசாமி தமிழகம் முழுவதும் நாளை நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தை ஒட்டி 4 லட்சம் லாரிகள் இயக்கப்பட மாட்டாது என தெரிவித்தார். இந்த போராட்டத்தில் தன்னெழுச்சியாக கலந்து கொண்டிருக்கிற பொதுமக்களும் குறிப்பாக பெண்கள் மற்றும் மாணவர்கள் இவர்களுடைய தொடர் போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் இதில் உடனடியாக தலையிட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். வேலூரில் மாணவர்களின் தொடர் போராட்டத்தை அடுத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் திரண்ட கல்லூரி மாணவர்கள் நாள் முழுவதும் போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர். தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் போராட்டம் நீடிக்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக காட்பாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் மக்களும் ஈடுபட்டுள்ளனர். தொடர் போராட்டம் காரணமாக முத்தரங்கம் அரசு கலைக்கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் உள்ள கல்லூரி மாணவர்கள் இறுதி ஊர்வலம் போல நாடகமாடி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆதரவு தெரிவித்தனர். பாலக்கரையில் நேற்று முதலே மாணவ மாணவியரின் போராட்டம் முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. பீட்ட அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி அவர்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பி வந்தனர். 2ஆம் நாளான இன்றும் முனைப்புடன் போராடிய அவர்கள் இறுதி ஊர்வலம் போல நாடகமாடி மாணவ மாணவியர் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் உறுதியான முடிவு அறிவிக்க வேண்டும் என புதுக்கோட்டை கல்லூரி மாணவர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டையில் உள்ள திலகர் திடலில் நேற்று காலையில் குவிந்த கல்லூரி மாணவர்கள் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 2வது நாளாக இன்றும் ஜல்லிக்கட்டு ஆதரவாக முழக்கங்களை அவர்கள் எழுப்பி வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் உறுதியான அறிவிப்பு வெளியிடும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் 2000க்கும் அதிகமான கடைகளை அடைத்து போராட்டத்தில் வணிகர்கள் ஈடுபட்டனர். பர்கூரில் நடைபெற்ற கடையடைப்பு போராட்டத்தில் ஜவுளி வணிகர்கள் பெருமளவில் பங்கேற்றனர். கடைகள் அடைக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதியை வெறிச்சோடி காணப்பட்டது. பின்பு வணிகர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு பேருந்து நிலையம் சென்றனர். அங்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவ மாணவியர் 5000க்கும் அதிகமானோர் 2வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நேற்று திருவண்ணாமலையில் திரண்ட கல்லூரி மாணவ மாணவியர் விடிய விடிய முழக்கங்களை எழுப்பினர். அவர்களுக்கு குடிநீர், உணவு உள்ளிட்டவற்றை மக்கள் தாமாகவே முன்வந்து வழங்கினர். விடியலுக்கு பிறகும் 2வது நாளாக இன்றும் சிறிதும் துவளாமல் திரளானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆதரவாக திருச்சியில் வழக்குரைஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். திருச்சியில் நேற்று காலை திரண்ட மாணவர்கள் எம்ஜிஆர் சிலை அருகே தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி இரவு முழுவதும் முழக்கம் எழுப்பியவர்களுக்கு மக்கள் பிஸ்கட், குடிநீர், உணவு உள்ளிட்டவற்றை வழங்கினர். அவர்களுக்கு ஆதரவாக வழக்குரைஞர்களும் 2 நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கினர். மாணவர்களுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்து முழக்கங்களையும் எழுப்பினர். சென்னை மெரினாவை போன்று புதுச்சேரி AFT திடலிலும் 3வது நாளாக திரளான மாணவ மாணவியர் ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் கொண்டு வராவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்று அவர்கள் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டை ஒரு வீர விளையாட்டா தான் நினைக்கிறோம். இதை நீங்க அனுமதிக்கிறோம், மத்திய அரசு அனுமதிக்கிற வரைக்கும் நாங்க தொடர்ந்து எங்க போராட்டம் தொடரும். இங்க புதுச்சேரி மாநிலத்துல மட்டும் இல்லாம மற்ற மாநிலத்திலும் இது தொடர்ந்து நடக்கும். தமிழனுங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ தமிழர்கள் அங்க எல்லா இடத்துலயும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் அவங்க அனுமதிக்கிற வரைக்கும். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தேனி மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் 2000 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அலங்காநல்லூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்திய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவிகள் 2000 பேர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை திரும்பவும், பீட்டா அமைப்பை தடை செய்யவும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவிகள் வலியுறுத்தினர்.
ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்காவிட்டால் வரும் தேர்தல்களில் வாக்களிக்க மாட்டோம் என கரூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவியர் தெரிவித்தனர். கரூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருவள்ளுவர் விளையாட்டு திடலில் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முன்பு முசிறி புலிவளம் சாலையில் மாணவ மாணவியர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். முசிறியைச் சேர்ந்த மனுமோகன், ரிஜால் மார்கெட் ஆகியோர் திருமணம் முடிந்தவுடன் மாலையும் கழுத்துமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகராட்சி அருகில் மாணவ மாணவியர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஊக்கப்படுத்த பள்ளி மாணவ மாணவியர் நாட்டுப்புற இசையை இசைத்து வருகின்றனர். இதனிடையே போராட்டம் நடைபெற்ற பகுதியில் உள்ள சாலையில் திடீரென்று புகுந்த காளை மாடு ஒன்று போக்குவரத்து காவலரை முட்டித் தள்ளியது. சிவகங்கையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற பேரணியில் மாணவ மாணவியர் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர், சிங்கம்புணரி, மதகுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் கடந்த 3 நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஆடவர் மற்றும் மகளிர் கல்லூரிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர். பின்பு அரண்மனை வாசல் முன்பு அவர்கள் அமர்ந்து முழக்கங்களையும் எழுப்பினர். தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தியவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டணம் காத்தான் ஊராட்சி அலுவலகத்தில் திரண்ட மாணவ மாணவியர் ஆயிரக்கணக்கானோர் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கைக்குழந்தைகளுடன் பெண்கள் மற்றும் மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக வளாகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய மாணவ மாணவியர்கள் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு, அதை ஒருபொழுதும் கைவிட மாட்டோம் என அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். கன்னியாகுமரி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். இந்த போராட்டத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பள்ளி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலக்கோட்டில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி முன்பு நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் தங்கள் முகங்களில் காளைகளின் உருவங்களை வரைந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தனர். பின்பு ஊர்வலமாக புறப்பட்டு சென்று ஆதரவு முழக்கங்களையும் எழுப்பினர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி பெற்று தராத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நீலகிரி மாவட்டம் உதகையில் கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உதகையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர் ஏராளமானோர் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழரின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி பெற்று தராத மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கிடையாது, தன்னோட குடும்பத்தில் இருக்க மாதிரி தான் அதையும் பாத்துக்கிறாங்க. ஸோ அதை அவங்க வந்துட்டு ஒரு பீட்டா அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்து தடை செய்யறதுக்கு உரிமையே கிடையாது. தமிழர்கள் ஒரு பாரம்பரிய விளையாட்டு நடத்திட்டு தான் இருப்பாங்க. அது யாராலும் தடுக்க முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால முடிஞ்ச ஆதரவு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. புதுச்சேரியில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தங்க நகை விற்பனையாளர்கள் கடைகளை அடைத்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆதரவாக புதுச்சேரியில் மாணவ மாணவியர் கடந்த 3 நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் உள்ள தங்க நகை விற்பனையாளர்கள் 500க்கும் மேற்பட்ட விற்பனை மையங்களை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனித சங்கிலியாக நின்று மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். கோவை வஉசி திடலில் தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் 25,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அமைதி போராட்டம் நடத்தி வருகின்றனர். திரைப்பட இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினார். தொடர்ந்து திரளான இளைஞர்கள் திரண்டு வருவதால் கோவை அவிநாசி சாலையில் போக்குவரத்து முடங்கியது. இதனிடையே கோவையில் அடுத்த திருமலையாம்பாளையம் பகுதியில் உள்ள
தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணமாக பீட்டா அமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அமெரிக்க குளிர்பானங்களான பெப்சி, கோக் உள்ளிட்டவற்றை சாலையில் கொட்டியும் உடைத்தும் போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் தென்னூரில் தடையை மீறி வாடிவாசலில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி தென்னலூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் வாடிவாசல் முன்பாக கூடிய கிராம மக்கள் காளைகளை அலங்கரித்து கோவில் முன்பு வழிபட்டனர். தொடர்ந்து தடையை மீறி வாடிவாசல் வழியாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அவற்றை இளைஞர்கள் அடக்க முயன்றனர். முறையான அனுமதி கிடைக்காவிட்டால் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இப்போ குளத்தில் மாடு கன்று குடிக்க கூட தண்ணி கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 29ஆம் தேதி எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலன்னா தடையை மீறி 10 லட்சம் பேர் திரண்டு வேடிக்கை நடத்துவோம். அது இராணுவத்தை இறக்குனாலும் சரி 29ஆம் தேதி கன்ஃபார்ம்டாக மாட்டு வேடிக்கை நடக்கும். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் நாளை பதவியேற்பு. முனைப்பான விழா ஏற்பாடுகள் தீவிரம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்தி. அமெரிக்காவின் 45வது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் நாளை பதவியேற்கிறார். இதனையொட்டி வெள்ளை மாளிகையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த நவம்பரில் நடைபெற்றது. இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி வேட்பாளராக களமிறங்கிய ஹிலாரி கிளின்டன் தோல்வியடைந்தார். அமெரிக்காவின் 44வது அதிபராக பதவி வகித்து வரும் ஒபாமாவின் 8 ஆண்டு கால வெள்ளை மாளிகை வாசம் முடிவுக்கு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் நாளை நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் அமெரிக்காவின் 45வது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்கிறார். இதனையொட்டி பதவியேற்பு விழாவில் வரலாறு காணாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பதவியேற்பு விழாவை நேரில் காண்பதற்காக வாஷிங்டனில் அமெரிக்கர்கள் ஏராளமானோர் குவிய தொடங்கியுள்ளனர். இதேபோல் அமெரிக்கா முழுவதிலும் உள்ள இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் வர தொடங்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் விரைவில் நல்ல முடிவு. முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் தற்பொழுது ஏதும் செய்ய இயலாது. தமிழக அரசு நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பளிப்பதாக பிரதமர் மோடி உறுதி. தமிழகம் முழுவதும் தன்னெழுச்சியாக தொடரும் போராட்டம். ஜல்லிக்கட்டு தடையை நீக்கும் வரை போராட முடிவு. ஜல்லிக்கட்டுக்காக போராடுபவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஐஜேகே செயல் தலைவர் ரவி பச்சமுத்து அறிவிப்பு. நாளை ஆட்டோ ஓடாது, தனியார் பள்ளிகள் இயங்காது என அறிவிப்பு. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பொது வேலைநிறுத்தம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.